அருமையாக இந்த இருசக்கர வாகன பேரணியை துவங்கி வைத்த வாவ் ஹைபுசா ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பைக்குங்க இது ஹைபுசா. இது S1000RR பழைய வெர்ஷன். அது வந்துட்டு ஸ்ட்ரீட் ட்ரிபிள் G310. வாவ் 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 நிறைய பைக்ஸ் வந்துருக்குங்க. இவ்வளோ பைக்கர்ஸ் எவ்வளோ பைக்ஸ் இருக்கு பாருங்களேன். சீரியஸ்லி மைண்ட் ப்ளோயிங்குங்க. ஸோ ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் மக்களே. ஸோ எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஏன் மக்களே, ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ரைடுங்கிறத விட ரைட் ஃபார் அ காஸ் அப்படின்னு சொல்லலாம். ரேலிக்கு தாங்க போறோம், அதாவது பைக் ரேலி. இது எதுக்காக பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் விழா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்றாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம் November 17 to December 1. ஸோ இந்த டேட்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா November 17ங்க. டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 5 ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலா 4:30 4:45 மீட்டிங் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். VOC பார்க்கிட்ட தான் வந்துட்டு இது சொல்லியிருக்காங்க, மீட்டிங் ஸ்பாட் சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து நம்ம அப்படி மூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கமிங் டு பாயிண்ட், கோவை தான் வந்துட்டு இவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் போலீஸும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கலெக்டரேட் இவங்க தான் வந்துட்டு இனாகுரேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. ப்ராப்ளம் எல்லாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் தான் லேட்டு. ஸோ ஏன் மக்களே, மேபி உங்களுக்கு அது லைட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் டைம் பார்த்தீங்கன்னா 5 ஆகிட்டு இருக்கு, இன்னும் சன்ரைஸ் ஆகல. ஸோ அதாங்க இப்போ இது எதுக்காக பண்றாங்க, இந்த ரேலி எதுக்காக கண்டக்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல் அவேர்னஸ்க்காகவும் ஹெல்மெட் அவேர்னஸ்க்காகவும் தான் இந்த ரேலி கண்டக்ட் பண்றாங்க. நம்ம ஸ்குவாட் 66 அவங்க மூலியமா தான் நான் இன்னைக்கு அந்த ரேலியில ரெஜிஸ்டர் பண்ணி நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஸ்குவாட்ல வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 30 மெம்பர்ஸ் வந்துட்டு இந்த ரேலியில பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம பிஆர்எஸ் கிரவுண்ட் நினைக்கிறேன், பிஆர்எஸ் ஆர்பிஎஸ் கிரவுண்ட், எனக்கு ப்ராப்பரா தெரியல அது. ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபர்தரா மூவ் பண்ணி அண்ணா சாலை, லக்ஷ்மி மில்ஸ், அப்புறம் அப்படியே வந்துட்டு பிஎஸ்ஜி டெக், அப்புறம் அப்படியே மூவ் ஆன் பண்ணி நம்ம இது வரைக்கும் போறோம். எங்கன்னா நம்ம ஜெனிஸ் கிளப் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதுதான் வந்து எண்ட் பாயிண்ட். ஸோ அங்கே இருக்க கிட்டத்தட்ட ஒரு 12 ஸ்பாட்ஸ் வந்துட்டு கிராஸ் பண்ணி போறோம். ஸோ இது மட்டும் இல்லைங்க, பைக் ரேலி மட்டும் இல்லை, இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸும் அப்கமிங் டேஸ்ல இருக்கு. மேரத்தான் இருக்கு, அதுக்கப்புறம் சம்திங் ஏதோ சிங்கிங் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அது போக நிறைய வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட நான் பார்த்த வரைக்கும் 8 to 10 ஈவெண்ட்ஸ் கிட்ட இருந்துச்சு. எனக்கு ப்ராப்பரா ரெஜிஸ்டர் ஆகல மைண்ட்ல என்னென்ன ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்துட்டு இந்த பைக் ரேலி மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ஞாபகம் இருக்கு. அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு December 17 அன்னைக்கு, November 17 அன்னைக்கு. அண்ட் இது வந்துட்டு நான் ஒரு கிரேட் இனிஷியேட்டிவ், இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு, ஹெல்மெட் போடுறதுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு ஒரு கிரேட் இனிஷியேட்டிவ். அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்குவாட்ல இருந்து நம்ம கிளப்ல இருந்து பாத்தீங்கன்னா 30 மெம்பர்ஸ் வராங்க. அதே மாதிரி நிறைய கிளப் ரைடர்ஸ் வராங்க, நிறைய இண்டிவிஜுவல் ரைடர்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளவு பேர் கரெக்டா பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு தெரியல எனக்கு. ஸோ இந்த டிரைவ் பாத்தீங்கன்னா ராலியோட கிலோமீட்டர்ஸ் டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் வரும் எனக்கு தெரிஞ்சு ப்ராபப்ளி. ஸோ மக்களே, இன்னொரு விஷயம், நெவர் மைண்ட் த ஸ்பீடோமீட்டர் நீடில். அது இன்னும் நான் ப்ராப்பரா ஒர்க் பண்ணல, அது இன்னும் நான் ரெடி பண்ணல. அது என்னன்னு பார்க்கணும். அவங்க லோக்கல் மெக்கானிக்ஸ்க்கு யாருக்குமே அது ப்ராப்பரா தெரியல. நம்ம விஓசி பார்க்கிட்டா வந்துட்டோம். ஸோ எந்த இடத்துல எக்ஸாக்டா மீட்டிங் ஸ்பாட்னு தெரியல. விஓசி கிரவுண்டுன்னு சொன்னாங்க, போயிட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, பார்த்தீங்களா மேரத்தான் எடிஷன் 3.2 இங்கே தான் வந்துட்டு மேரத்தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் போல இருக்கு. ஸோ ஏமாக்கலே ஸ்குவாட் கூட ஜாயின் பண்ணிட்டோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமுக்கு வந்திருக்கேன். ஒரு கரெக்டாக வந்து ஒரு 2 minutes பார்த்தீங்கன்னா லைன் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ யா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ராலி ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போகிறாங்க. அது எனக்கு தெரியலங்க ப்ராப்பராக பிஆர்எஸ்ஸா ஆர்டிஎஸ் கிரவுண்டா சம்திங் எது சொன்னாங்க, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு பிஆர்எஸ் ஜங்ஷன். ஸோ அங்கே போயிட்டு அங்கேருந்து நம்ம ராலி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். E1 E2ன்னு சொல்லிட்டு சீரியல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே தான் நம்மளோட ராலி ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஐ மீன் அங்கே தான் நம்மளோட பிளேஸ்ன்னு நினைக்கிறேன் வண்டி நிப்பாட்டுறதுக்கு. அண்ட் யா இங்கே கூட இந்த ரோட் மேப் இருக்குங்க. ஷோ தட் ரோட் மேப் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 11-12 பிளேசஸ் கிட்ட வரும்னு சொல்லிட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா பிஆர்எஸ் கிரவுண்ட், அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அங்கேருந்து ஆர்டிஓ ஆஃபீஸ், அண்ணா சாலை ஜங்ஷன், ஜிகேஎம் காலேஜ், லக்ஷ்மி மில்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்ஜி டெக், பைனர் மில், ஃபன் ரிபப்ளிக் போயிட்டு சென்னிஸ் ஹோட்டல் ஜங்ஷன், அதுதான் வந்துட்டு என் பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் த ரோட் மேப் ஆக்சுவலி. ஒன்றும் இல்லைங்க, அது ஸ்ட்ரெயிட் ரோடு தான், எதுவும் கட்சி எதுவுமே இல்லை. 8 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியது தான். அண்ட் தேங்க் காட் நம்ம கரெக்டாக டைமுக்கு வந்துட்டோம். ஸ்குவாட் கூட போகிற மாதிரி இருக்கு, இல்லைன்னா தனியாக போனோங்க. அண்ட் யா எனக்கு தெரிஞ்சு ரெஜிஸ்டர் பண்ணவங்க 30 பேர் தான், பட் ஜாஸ்தியாக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ராபப்ளி எவ்வளோன்னு தெரியல கரெக்டாக. ஸோ யா நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு பாயிண்ட் போயிட்டு ஸ்டார்ட் பாயிண்ட் போயிட்டு அப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ யா மக்களே, ஸோ லைன் அப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ யா கான்வாய் ஸ்டார்டட் மக்களே. ஸோ ஹோப் ஸோ உங்களுக்கு லைன் அப் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் கான்வாயோட லைன் அப் தெரியுதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா முன்னாடி கொஞ்சம் ரைடர்ஸ் போயிட்டு இருக்காங்க, எனக்கு பின்னாடி கொஞ்சம் ரைடர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கோங்க. ஃபார் ஷூருங்க 30 மெம்பர்ஸ்க்கு ஜாஸ்தியாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி தெரில, லாஸ்ட் மினிட்ல ஜாயின் பண்ணியிருந்துருக்கலாம், என்னன்னு தெரில. ஸோ யா போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூல். ஓகே, இதுதான் அப்போ ஸ்டார்ட் பாயிண்டா, போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூல். ஓகே ஓகே ஓகே, பிஆர்எஸ் கேம்பஸ். இந்த மாதிரி ரேலிலாம் இது முன்னாடி நான் போனது இல்லைங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ரேலிஸ் எல்லாம் நான் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறது. ஸோ யா இட் வில் டெஃபினெட்லி பி அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு நினைக்கிறேங்க, பார்க்கலாம். ஓகே, நம்ம தான் சீக்கிரம் வந்து நினச்சோம், நம்மளுக்கு முன்னாடி இத்தனை பேர் இருக்காங்க. நைஸ் நைஸ். வாவ், எவ்வளோ பைக்கர்ஸ் பாருங்கங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா 100-150 பேர் இருப்பாங்க பைக்கர்ஸ் இன்னைக்கு. வா, இப்போ வரைக்கும் இதுக்கு மேலே இவங்க எத்தனை பேர் வரப்போறாங்கன்னு தெரியல. ஸோ என் மக்களே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த ரேலி இஸ் அபவுட் டு ஸ்டார்ட். கிட்டத்தட்ட 1.5 hours 2 hours ஆச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடாக ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:15 ஆகிட்டு இருக்கு. நாங்கள் இங்கே வந்தது பார்த்தீங்கன்னா 5:30க்கு வந்தோங்க. 1.5 hours ஆச்சு. இப்போதான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பைக்ஸ் எல்லாம் லைனாக போயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இதில் வந்துட்டு அவங்க இது பார்ட்டிஷன் பண்ணி வச்சிருக்காங்க, ABCDEFGHIJKன்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு கிளப்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லைன்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ லைனாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்துட்டு அப்படியே ஒவ்வொரு குரூப்பாக, ஐ மீன் ஒவ்வொரு ஆல்பபெட்டிக் ஆர்டரில் ஒவ்வொரு இதாக போயிட்டு இருக்காங்க. ஸோ யா முன்னாடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பார்த்தா. அருமையாக இந்த இருசக்கர வாகன பேரணியை துவக்கி வைத்த சிறப்பு விருந்தினர்கள் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா பெனலியோட எங்கள் மனமார்ந்த நன்றி. கான்வாய் ஜோன் டெஸ்ட். ரைடர் ஸ்பீடா போகக்கூடாதுங்க, மறுக்கக்கூடாது. யா இன்னொரு விஷயம் இருக்கிறாரு, மறுக்கக்கூடாதுங்க. யா அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய ஃபீமேல் ரைடர்ஸ் வந்திருக்காங்க. இட்ஸ் வெரி நைஸ் டு see actually. நிறைய ஃபீமேல் ரைடர்ஸ், அப்புறம் கிட்ஸ் வந்திருக்காங்க, அப்புறம் நிறைய வந்துட்டு எல்டர் ரைடர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 300+ 350+ ரைடர்ஸ் இருப்பாங்கங்க. யா ஸோ சூப்பர் பைக்ஸ் கான்வாய் பார்த்தீங்கன்னா BMW S1000 RR, டுகாட்டி பனிக்கதலேன்னு நினைக்கிறேன், அப்புறம் வந்துட்டு டேட்டோனா ஹோப்ஸோ 675, மீட்டியார், ஹயபுசா. வாவ், ஹயபுசா ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பைக்குங்க இது, ஹயபுசா. இந்த ரெட் கலர் ஹயபுசா சூப்பரா இருக்குல்ல. ஓகே, ஹயபுசாக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு Yamaha R1 நினைக்கிறேன். இது S1000 RR பழைய வெர்ஷன்.
அது வந்துட்டு ஸ்ட்ரீட் ட்ரிபிள் G310. வாவ் வாவ் வாவ், நிறைய பைக்ஸ் வந்துருக்குங்க. பியூட்டிஃபுல். சார் ஸ்லோவா போங்க சார். 30 km ஸ்பீட் அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸ்லோவா போங்க. ஓகே, இது ZX 6R நாட் ஷூர். BMW, Aprilia, ஸ்பீட் கவனத்துல இருக்கட்டும் சார். 30 SD km SD Adventure, Dominar, Java. Okay, nice. Monster, Pinnacle, Ducatila, Z900, ஸ்பீட் வேண்டாம் சார். S1000 RR. சாலை பாதுகாப்பு வலியுறுத்தி தான் இந்த பேரணியே நடக்கிறோம். ஸ்பீடா போங்க. வாவ். மக்களுக்கு நம்ம முன்மாதிரியா இருக்கணும். அதை வலியுறுத்தி தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். ஸ்லோவா போங்க சார். ஸ்பீட் வேண்டாம். 30 km நீங்க ஸ்பீட் மெயின்டைன் பண்ணா போதும். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்துட்டு கம்ப்ளீட்லி வந்துட்டு ஆக்சிடென்ட், அப்புறம் ஹெல்மெட் அணிய போடாம வண்டி ஓட்டுறவங்களுக்கான ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த ஒரு ரேலி கண்டக்ட் பண்றாங்க கோயம்புத்தூர் போலீஸும். அப்புறம் நம்ம அது கூட இவங்க கூட இணைஞ்சு பாத்தீங்கன்னா பெனலி, ஸோ அந்த இன்னும் 2-3 கிளப்ஸ், நாட் ஷூர் எதுன்னு சொல்லிட்டு. ஸோ மக்களே ஃபைனலி பாத்தீங்கன்னா நம்ம கிளப்போட காம்பை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ப்ராப்பர் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுங்க சார். கேப் விட வேண்டாம் சார். ப்ராப்பர் கேப் மெயின்டைன் பண்ணுங்க. ரொம்ப கேப் விட்டீங்கன்னா உடனே நமக்கு அந்த ஸ்பீடா போய் தொடரணும்னு தோணும் இல்லையா? அதனால ரொம்ப கேப் விட வேண்டாம். ப்ராப்பர் கேப் மெயின்டைன் பண்ணுங்க. முன்னாடி பின்னாடி வர வண்டிக்கு கரெக்டான கேப் கொடுத்து கரெக்டா வாங்க. ஸ்பீட் வேண்டாம் சார். பைக் முறுக்க வேண்டாங்க. அடுத்த டீம் வந்துருங்க. அடுத்தது ப்ராப்பர் கேப் மெயின்டைன் பண்ணுங்க சார். ஓகே, கான்வாய் ஸ்டார்டட் மக்களே. பாத்தீங்கன்னா நம்ம இங்கிருந்து ஸ்டார்ட் பண்றோங்க. அதாவது போலீஸ் ட்ரைனிங், அதாவது PRS. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொடிஷா. அதுதான் நம்மளோட எண்ட் பாயிண்ட். கொடிஷாங்க, அதுதான் நம்மளோட எண்ட் பாயிண்ட். ஸோ அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப ஸ்பீடெல்லாம் போக முடியாதுங்க. ஆக்சுவலி ஒரு 20 to 30 தான் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மேபி உங்களுக்கு சைட் மிரர்ல தெரியுதான்னு தெரியல. எவ்வளோ பைக்ஸ் வராங்க பாருங்களேன் பின்னாடி. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது பியூர்லி வந்துட்டு ஒரு அவேர்னஸ்க்கான ஒரு ரேலி தான். ஸோ பீப்புள்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ, ப்ளீஸ் டூ வியர் யுவர் ஹெல்மெட்ஸ். சீட் பெல்ட்ஸ் போடுங்க. கார் ஓட்டும் போது, பைக் ஓட்டும் போது, 2 வீலர் ஓட்டும் போது வந்துட்டு ஹெல்மெட்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிராஃபிக் போலீஸ்லேருந்து ஃபுல் சேஃப்டி கொடுக்குறாங்க. அதாவது நம்ம ரேலி நடக்கிறதுனால வந்துட்டு பப்ளிக் யாரும் இன்டர்ஃபியர் ஆகிடக்கூடாது, உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும், எல்லா ஜங்ஷன்ஸ்லையும் வந்துட்டு டிராஃபிக் போலீஸ் போட்டிருக்காங்க. சீரியஸ்லி ரொம்பவே ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயங்க அது. இப்படி ஒரு ரேலி கண்டக்ட் பண்ணி அந்த ரேலிக்கு வந்துட்டு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே முன்னாடி எல்லாம் பண்ணி அவங்க ஹெல்ப் பண்றாங்க நமக்கு.
ஸோ யா, தட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி. அண்ட் மக்களே, நெவர் மைண்ட் இந்த ஸ்பீடோமீட்டர், அதை இன்னும் சரி ஆகலை, நான் சரி பண்ணலை. ஸோ அது கொண்டு போய் சர்வீஸ் கொடுக்கணும் அவங்க. ஸோ நோ டைம், கொடுக்க முடியல, டைம் இல்லை, சீக்கிரமாக ரெடி பண்ணணும் அதை. ஸோ யா, பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், பிஎஸ்ஜி காலேஜ் கிட்ட நம்ம வந்துட்டு ரீச் ஆகிட்டோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஜிஆர்ஜி ஸ்கூல், இந்த ஒரு லொகேஷனை ரீச் பண்ணிட்டோம், இந்த ஒரு பாயிண்ட் ரீச் பண்ணிட்டோம். ஸோ என் மக்களே, ஆல்மோஸ்ட் டு த எண்ட் பாயிண்ட். இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜென்னிஸ் கிளப்பு. ஸோ யா, இதுல இருந்து லெஃப்ட் போயிட்டு நம்ம இந்த சைட் ரைட் சைடில் இருக்கு பார்த்தீங்களா கிரவுண்ட். ஸோ இதில் போயிட்டு கான்வோ என் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராப்ளம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே இது எவ்வளோ பைக்கர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. மேசிவ் நம்பர்ஸுங்க. தூரத்துல பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்க பாருங்களேன் எவ்வளவு பைக்ஸ் இருக்கு. வா வா. யா, பார்த்தீங்கன்னா மெயின் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. 8 கிலோமீட்டர்ஸ் டோட்டல் ரைடு இது. ஸோ என் மக்களே, ஸோ ரேலி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட், ஆல்மோஸ்ட் இல்லை, ரேலி இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ சின்ன ரைட் ஹேண்டில் கொடுத்துட்டு இருக்காங்க, ஐ மீன் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க. இவர் தான் வந்துட்டு 49 பைக்கிங், நீங்க எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல பாத்திருப்பீங்க. ஸோ அவர் லைவ்ல இருக்காரு. ஸோ யா, மேபி நீங்க பார்க்கலாம் எவ்வளோ பைக்கர்ஸ், எவ்வளோ பைக்ஸ் இருக்கு பாருங்களேன். சீரியஸ்லி மைண்ட் ப்ளோயிங்குங்க. ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஸோ ரேலிக்கு வந்த பைக்கர்ஸ் தான், ரைடர்ஸ் தான். ஸோ நம்ம ஸ்குவாட் 66 குரூப் இங்க இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கலாம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் புக், அதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெக்கார்டாகவே வந்துட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதுதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ என் மக்களே, ரேலி முடிஞ்சது, நம்ம திருப்பி கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பிரேக்ஃபாஸ்ட் போகிறோம் நம்ம ஸ்குவாட் 66 கூட போய் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறது தான். ஸோ போயிட்டு கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ரிப்பன் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ யா, இவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் விழா, பெனலி, ஆனமலைஸ், உயிர், அப்புறம் டிக்கெட் 9 சம்திங், யா, இதெல்லாம் இவங்களே சேர்ந்து தான் வந்துட்டு இந்த ஒரு ரேலியை வந்துட்டு கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ வெரி பிக் சல்யூட் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் திஸ் கிளப்ஸ். சூப்பரான ஒரு ரேலியை கண்டக்ட் பண்ணாங்க ஹெல்மெட் அண்ட் ஆக்சிடென்டல் அவேர்னஸ்க்காக. ஸோ யா, கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிற கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா இப்போ கிளப் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ஸோ எங்கே பிரேக்ஃபாஸ்ட்னு பிளான் இல்லை, எங்கே தெரியல. மேபி ஸ்குவாட் எங்கே போவாங்களோ அங்கே போகலாம், இங்கே போக வேண்டியது தான். ஸோ யா மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:30 ஆகிட்டு இருக்குங்க. ஸோ யா, இங்கேருந்து போயிட்டு எங்கன்னு தெரியல எக்ஸாக்டான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பாட்டு, எந்த ஹோட்டல் போகிறாங்கன்னு தெரியல. ஸோ போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். ஓகே பாஸ், ஃபால்ட்டாக இருக்காங்க இங்க. ஏன் ப்ரோ வாங்க, எங்க அங்க இருக்காங்களா? மக்களே, நம்ம பாத்தீங்கன்னா ராமநாதபுரம்ல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே போனோங்க. பட் டைம் பாத்தீங்கன்னா இப்போ தானே 8:40 ஆகிட்டு இருக்கு. ஸோ கடை எதுவுமே ஓப்பன் பண்ணல. சரி பார்த்தோம், ஓகே இப்போ எங்கே போயிட்டு இருக்காங்கன்னு ப்ராப்பராக கரெக்டாக தெரியல. நாம இப்போ இருக்க இடம் பார்த்தீங்கன்னா
சுங்கம் bypass. ஸோ போயிட்டு ப்ராபப்ளி புனியமுத்தூர்ல தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல, போய் பார்க்கலாம். மக்களே, இந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரைட் வீடியோ கிடையாது, பட் ஷார்ட் ரைட், பட் ரைட் ஃபார் காஸ். அதாவது ஆக்சிடென்டல் அண்ட் ஹெல்மெட் அவேர்னஸ்க்கு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது இல்லையா? ஸோ அந்த ஒரு அவேர்னஸ்க்காக நடந்த ஒரு ரேலி. கோயம்புத்தூர் போலீஸ், டிராஃபிக் போலீஸும், கோயம்புத்தூர் போலீஸும், அதுக்கப்புறம் நிறைய கிளப் சேர்ந்து நடத்தின ஒரு ரேலி இது. ஸோ ரேலி வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுச்சு. ஸோ எல்லாத்துக்கும் வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் த சேனல். வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க கண்டென்ட்டை, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஒரு சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னோட பெரிய மோட்டிவேஷன். ஸோ ப்ளீஸ் டூ லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் மக்களே. ஸோ நீங்க இந்த சிக்னலை கவனிச்சிங்களா? லெக் சிக்னல். இதுதாங்க ஒரு ரைடருக்கும் நார்மலா பைக் ஓட்டுற ஒரு பர்சனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஸோ ஓகே, ஆபிதா பிரியாணி ஹோட்டல், இங்க தாங்க பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு. ஓகே மக்களே, மற்ற விஷயம்லாம் நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு போகிறப்ப கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே மக்களே, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு, ஸ்குவாடெல்லாம் கிளம்பிட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆயிடுச்சுங்க. ஸோ நீங்கள் ரேலி ஓவர், அப்போ பிரேக்ஃபாஸ்ட்டும் ஓவர், இல்லை அப்படி எப்படி கிளம்பிட்டாங்க. நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட்? ஆஸ் யூஷுவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சேனலுக்கு புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் த சேனல், லைக் த வீடியோஸை ஃபுல்லாக பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இன்னும் நிறைய வீடியோஸ், இன்னும் நிறைய ட்ரிப்ஸ் எல்லாமே பிளான்ல இருக்கு. கண்டிப்பாக வில் பி கீப் ஆன் போஸ்டிங் மோர் வீடியோஸ். சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட அந்த சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னோட பெரிய மோட்டிவேஷன். அண்ட் இன்னொரு சூப்பர் கூல் வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். until then, Arshad signing off.